தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை நாளை மாலைக்குள் தாக்கல் செய்ய எஸ்பிஐ வங்கிக்கு உச்சநீதிமன்றம் ஆணை. ஜூன் 30 வரை அவகாசம் கேட்ட எஸ்பிஐயின் மனு தள்ளுபடி. தருமபுரியில் நடைபெற்ற அரசு விழாவில் 993 திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 560 கோடி மதிப்புள்ள 75 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். சிலிண்டர் விலையை 500 ரூபாய் உயர்த்திவிட்டு 100 ரூபாய் குறைப்பது அப்பட்டமான மோசடி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடல். மக்களை ஏமாற்ற முடியாது என்றும் உறுதி. தேர்தல் வருதுன்னு சிலிண்டர் விலைய குறைச்ச மாதிரி அறிவிக்கிறார் பிரதமர். 10 ஆண்டுகளா 500 ரூபாய்க்கு மேல உயர்த்திட்டு இப்போ 100 ரூபாய் மட்டும் குறைக்குது. அப்பட்டமான மோசடி வேலை இல்லையா இது? இதை விட மக்களை ஏமாத்துற செயல் இருக்க முடியுமா? ஓபிஎஸ்ஐ தொடர்ந்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை பாஜக பேச்சுவார்த்தை குழு இன்று சந்திக்க உள்ளதாக தகவல். கூட்டணி தொடர்பாக முக்கிய அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. பாஜக தேர்தல் கூட்டணி ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை. மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்பு. புதிய தேர்தல் ஆணைய சட்டப்படி தேர்தல் ஆணையர்களை நியமிக்க தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். சார்பு இல்லாத தேர்தல் ஆணையர்களை உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நியமிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் கோரிக்கை. தலைமை தேர்தல் ஆணையர் மட்டுமே கூட தேதியை அறிவித்து தேர்தலை நடத்த முடியும். அருண் கோயல் ராஜினாமா செய்த நிலையில் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் TS கிருஷ்ணமூர்த்தி நியூஸ் 18க்கு பேட்டி. சென்னை தலைமைச் செயலகத்தில் தேர்தல் பார்வையாளர்கள் ஆலோசனை கூட்டம் தொடக்கம். டெல்லியில் இருந்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் காணொலியில் பங்கேற்பு. மார்ச் 15, 16 மற்றும் 18ஆம் தேதிகளில் பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல். மார்ச் 18இல் கோவையில் பிரம்மாண்ட சாலை பேரணியிலும் பங்கேற்க வாய்ப்பு. அதிமுக தலைமை அலுவலகத்தில் 2வது நாளாக வேட்பாளர்கள் நேர்காணல் தொடக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான குழுவினர் வேட்பாளர் விவரங்களை கேட்டறிகின்றனர். தஞ்சாவூர் மேல அலங்கத்தில் இருசக்கர வாகனத்தை பார்க்கிங் செய்வது தொடர்பாக தகராறு. கூலி தொழிலாளி கத்தியால் குத்தி கொலை. சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் சாமிக்கு தீபாராதனை காட்டும் போது தீப்பிடித்து விபத்து. காயமடைந்த 2 அர்ச்சகர்கள் மருத்துவமனையில் அனுமதி. புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் கைதான விவேகானந்தன் தற்கொலை மிரட்டல் விடுப்பதாக தகவல். குளிக்கும் சோப்பை தின்றுவிடுவேன் என கூறுவதாக சிறைத்துறை அதிகாரிகள் தகவல். பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் தண்டனை பெற்ற முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு லுக் அவுட் நோட்டீஸ். தலைமறைவான நிலையில் சிபிசிஐடி காவல்துறை நடவடிக்கை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நெற்குப்பையில் மீன்பிடி திருவிழா. மூட்டை கட்டி மீன்களை தூக்கிச் சென்ற பொதுமக்கள். நாகர்கோயில் அருகே சுற்றுலா வேனில் குத்தாட்டம் ஆடியபடி பயணித்ததால் தகராறு. சொகுசு காரில் வந்தவர்கள் தாக்கியதில் 2 இளைஞர்கள் காயம். நெல்லையில் போலீசாரால் சுட்டுப்பிடிக்கப்பட்ட ரவுடி உயிரிழப்பு. கடந்த 7ஆம் தேதி சம்பவம் நடந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி மரணம்.
பிரதமர் நரேந்திர மோடியின் சுற்றுப்பயணத்தை வெற்று பயணமாகத்தான் தமிழ்நாடு மக்கள் பார்ப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்தார். தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற அரசு விழாவில் தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் முடிவடைந்த 993 திட்டப்பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து 560 கோடி ரூபாயில் 75 புதிய திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். அதன் பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், தேன்கனிக்கோட்டையில் யானை தாக்குதலிலிருந்து பாதுகாக்க 10 கோடி ரூபாயில் எஃகு வேலி அமைக்கப்படும் என்றும், சேலத்தில் 164 கோடி ரூபாய் மதிப்பில் சாலை திட்டப்பணிகள் நிறைவேற்றப்படும் என்றும் அறிவித்தார். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடிமகனும் பயன்பெறும் வகையில் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பெருமிதம் தெரிவித்த முதலமைச்சர், ஒகேனக்கல் குடிநீர் திட்டத்தை முடக்கியதே அதிமுக அரசின் சாதனை என்று சாடினார். மேலும் மத்திய பாஜக அரசு மாநிலங்களை சமமாக நடத்துவதில்லை என்றும் கடுமையாக விமர்சித்தார். மாநிலங்களையே அழிக்க நினைக்குது. மாநிலங்களை அழிக்கிறது மூலமா நம்மோட மொழிய, இனத்தை, பண்பாட்டை அழிக்க பார்க்குது. மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமானது நிதி. அந்த நிதி ஆதாரத்தை பறிக்குது. மாநில வளர்ச்சிக்கான ஆக்சிஜனை நிறுத்த அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு. சிலிண்டர் விலையை 500 ரூபாய் உயர்த்திவிட்டு தற்போது 100 ரூபாய் குறைப்பது அப்பட்டமான மோசடி என்றும் முதலமைச்சர் சாடினார். தேர்தல் வருதுன்னு சிலிண்டர் விலையை குறைச்ச மாதிரி அறிவிக்கிறார் பிரதமர். 10 ஆண்டுகளா 500 ரூபாய்க்கு மேல உயர்த்திட்டு இப்போ 100 ரூபாய் மட்டும் குறைக்குது. அப்பட்டமான மோசடி வேலை இல்லையா இது? இதை விட மக்களை ஏமாத்துற செயல் இருக்க முடியுமா? ஜிஎஸ்டி வருவாய் பங்கீடு, வெள்ள நிவாரண நிதி என எந்த நிதியையும் வழங்காமல் பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு வந்து வெறும் கையால் முழம் போடுவதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். தேர்தல் நெருங்கி வருது. பிரதமரும் மாண்புமிகு பிரதமர் அவர்களும் அடிக்கடி சுற்றுப்பயணம் வராரு. இந்த சுற்றுப்பயணங்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இது வெற்று பயணங்களாகத்தான் பார்க்கிறாங்க. இது சுற்றுப்பயணமாக அவங்க பார்க்கல. இந்த பயணங்களால ஏதாவது வளர்ச்சி திட்டங்கள் இருக்கா? மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் வரும் 15ஆம் தேதி பிரதமர் மோடி மீண்டும் தமிழ்நாடு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன்படி கடந்த 4ஆம் தேதி சென்னை வந்த பிரதமர் மோடி பாஜக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்நிலையில் வரும் 15, 16 மற்றும் 18ஆம் தேதி பிரதமர் மோடி மீண்டும் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 15ஆம் தேதி சேலம் வரும் பிரதமர் மோடி மறுநாள் கன்னியாகுமரிக்கு செல்கிறார். இதனையடுத்து வரும் 18ஆம் தேதி கோவை செல்லும் பிரதமர் மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. குறிப்பாக ரோட் ஷோ, பரப்புரை கூட்டம் உள்ளிட்டவற்றில் பிரதமர் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடியின் அடுத்தடுத்த தமிழ்நாட்டு பயணத்தால் மக்களவை தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி தொடர்பாக பாஜக தேர்தல் கூட்டணி ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். ரகுவரன், இந்த கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் ஆலோசிக்கப்படுகிறது? பல்வேறு கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அது தொடர்பாக ஏதாவது முடிவு எட்டப்படுமா? பாஜக தரப்பில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக தொகுதி பங்கீடு நடைபெற்று வரக்கூடிய நிலையில் புதிய கட்சிகளை இணைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் தொடங்கி இருப்பதாக பார்க்கப்படுகிறது. நேற்று இரவு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அணியிடம் பாஜக தரப்பில் பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பாஜக தரப்பில் டிடிவி தினகரன் தரப்பிடமும் பேசப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் புதிய கட்சிகளையும் பாஜக கூட்டணியில் இணைப்பதற்காகவும், ஏன்னா 15ஆம் தேதி பிரதமர் வரக்கூடிய நிலையில் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகளையும், பிரதமர் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காகவும் இந்த பாஜக ஒருங்கிணைப்பு குழுவானது தற்போது இந்த ஆலோசனையை
ஸ்ரீநகரில் உள்ள கமலாலயத்தில் நடந்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் பாத்தீங்கன்னா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் வி.கே. சிங் உள்ளிட்டோர் இதுல பங்கேற்றிருக்கிறாங்க. பாஜகவின் இந்த முக்கிய தலைவர்கள் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது. இந்த கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்வது, பிரதமர் வருகையை எப்படி சிறப்பாக ஏற்பாடு செய்வது, அது மட்டும் இல்லாமல் வேட்பாளர் தேர்வை எப்படி செய்வது என்பது தொடர்பான அனைத்து விவாதங்களும் இதில் காலையிலிருந்து நடந்து வருகிறது. தொடர்ந்து இந்த கூட்டமானது மதியமும் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று மாலை ஒரு முக்கிய கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையிலும் அவர்கள் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலா, நன்றி ரகுவரன், விரிவான விவரங்களுக்கு. நியூஸ் 8 தமிழ்நாடு முன்னெடுத்துள்ள என் வாக்கு என் உரிமை விழிப்புணர்வு வாகன பிரச்சாரம் வாக்குப்பதிவு சதவீதத்தை உயர்த்தும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். என் வாக்கு என் உரிமை அப்படிங்கிற முதல் தலைமுறை வாக்குகளை செலுத்த வேண்டும் அப்படிங்கிற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நியூஸ் 8 சார்பில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல மாநில தலைமை தேர்தல் அதிகாரி நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, நீங்களும் பல சிறப்பு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறீங்க. எப்படி இருக்கு சார் இந்த முக்கியமான தருணம்? இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு பாராட்டக்குரிய ஒரு நியூ இனிஷியேட்டிவ். நம்ம இதில் நீங்கள் 40 பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிச்சுவன்சிக்கு அங்கே இருக்கிற இது கல்லூரிகள் அங்கே எல்லாம் போயிட்டு விழிப்புணர்வு எல்லாம் பண்ண போறீங்க. ஸோ ஐ திங்க் த மெசேஜ் வில் கோ வெரி லாங். ஸோ மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ. சார், ஒவ்வொரு தேர்தலும் 30% மேல வாக்குகள் இல்லை அப்படின்றத இந்த விழிப்புணர்வு மாற்றும் நம்புறீங்களா? எஸ், இது மாதிரி நம்ம இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் ஒரு மாற்றம் வரும். இப்போ நீங்கள் பார்த்தா நேஷனல் லெவலில் நமக்கு 67% ஓட்டிங் இருந்தால் கூட தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் 73% நமக்கு ஓட்டிங் இருக்கிறது. நம்ம 100% ஓட்டிங் வரணும், அதை எதிர்பார்க்குறோம். ஸோ வில் ட்ரை டு அச்சீவ் திஸ். குறிப்பாக தமிழ்நாடு இந்த தேர்தலுக்கு எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறது? முழுமையான பணிகள் நிறைவு பெற்றிருக்கா? நம்ம எலெக்ஷன் கமிஷன் என்னென்ன உத்தரவு கொடுத்துருப்பாங்களோ அது மாதிரி ஃபுல்லாக நாங்கள் தயார் நிலையில் தான் இருக்கிறோம். இனிமேல் அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிற்பாடு ஒரு சில ஸ்டாச்சுட்டரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நம்ம ஒரு மெயின் ஃபங்க்ஷன் எப்பவுமே என்னன்னா இந்த விழிப்புணர்வு எல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் தான்.